السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد قال الله تعالى وإنك لعلى خلق عليم صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أحب لأخيه ما يحب لنفسه صدق رسول الكريم. இந்த உலகில் வாழும் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் கருணையுடனும் பாசத்துடனுமே நடந்து கொள்கின்றனர் என்ற அடிப்படையில் மனிதநேயம் பற்றி பேச போகின்றேன். அதாவது இந்த உலகில் காணப்படுகின்ற மனிதர்களில் பலரை நாம் யாரென்று தெரியாமல் இருப்பினும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேரும் போது நம் கண்களில் ஏற்படும் சிறு துளி கண்ணீரும் மனிதநேயமே ஆகும். மனிதனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு மனிதநேயம். இதை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மையான முஃமினாக முடியாது. படிக்காதவனிடத்தில் இருக்கும் மனிதநேயத்தை விட படித்தவனிடத்தில் தான் அதிகமான மனிதநேயம் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர் மாறாகத்தான் இன்றைய உலகம் கடந்து செல்கின்றது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். உடல்நிலை சரியில்லாமல் நாம் செல்லும் மருத்துவர்களிடம் கூட மனிதநேயத்தை காண முடிவதில்லை. மருத்துவர்கள் பேசும் கனிவான வார்த்தை பாதி நோயை குணப்படுத்தும். ஆனால் சில மருத்துவர்கள் மருத்துவமனைகள் நோயை காரணம் காட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 1000 10,000 சீட்டுகளை சரமாரியாக அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். இவ்வாறு கொள்ளையடிக்கத்தான் மருத்துவம் படித்தார்களா? எவ்வளவுதான் படித்திருந்தாலும் மனிதநேயம் இல்லாமல் போனால் அவன் மிருகத்தை போன்று ஆகிவிடுகின்றான் என்பதை செயல் நமக்கு உணர்த்துகிறது. நான் எல்லா மருத்துவர்களையும் குறிப்பிடவில்லை, மனிதநேயம் இல்லாத சில மருத்துவரை மட்டும் குறிப்பிட்டுள்ளேன். மனிதநேயம் இல்லாமல் போனால் மனிதன் மனிதனாகவே மதிக்கப்பட மாட்டான். அதற்கு இப்போது வந்த மழை நமக்கு பாடம் கற்பித்து சென்றது. எத்தனையோ பேர் வீடு வாசல் கடைகளை இழந்தும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தும் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். ஆனால் மனிதநேயம் கொண்ட மக்கள் மழை வெள்ளம் என்று கூட பார்க்காமல் நம் முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் அல்லாத இளைஞர்கள் என பலரும் மக்களுக்கு உதவினர். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளாகும். அவற்றில் சிறந்தது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று கூறுவதாகும். அவற்றின் கடைசி நிலை பாதையில் கிடக்கும் நோவினை தரக்கூடிய ஒரு சிறிய விஷயத்தையும் அகற்றுவதாகும். இதுவும் தர்மம் தான், மனிதநேயம் தான். சக மனிதர்களிடம் நாம் காட்டும் அன்பு மனிதநேயம். இயலாதவர்களின் துன்பத்தை போக்குதல், பிறருக்கு துன்பம் அளிக்காமல் இருத்தல் போன்றவையும் மனிதநேயமே. நல்லதை செய்து கெட்டதை தவிர்த்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.